அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பயிற்சி 2025 அதற்கான வீடியோ தான் பார்க்குறோம். வருகிற 19/5/2025 அன்று ராகு பகவான் மீனத்தில் பிரவேசம் பண்ணி கொண்டிருந்தவர் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதுபோன்று கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சிகள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது இந்த 12 ராசிகளுக்கான அந்த அறிவுறுத்தல்லாம் அப்படி பார்த்தோம். இதில் 4வது ரேங்கை பார்க்க போகிறோம். 4th ரேங்கில் 4 ராசிகள் வருது. இவங்களுக்கு 50% நன்மைகள் அப்படிங்கிற 50-50 தான். இவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னாக்க, ராகு கேதுவால் ஆட்டம் காண போகும் ராசிகள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. இந்த ஆட்டம் காண அதுதான் ஆட்டம் காணப்படும், ஆட்டம் ஏற்படும், தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அதுதான் அறிவுறுத்தலாக கொடுக்குறேன். அப்போ எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். பொதுவிலேயே ராகு கேதுங்கிறது பார்ட்னர்கிட்ட ப்ராப்ளம் பண்ணும். அதுதான் திருமண பொருத்தத்துக்கு ராகு கேது அது சர்ப்பதோஷம் இருக்கான்னு பார்க்கறது அண்டு அது பற்றின இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது வெறுமனே அந்த பாவத்தில் இருக்கிறத வச்சு 1-7 ராகு கேது இருந்தால் 2-8 இருந்தாலும் பிளைண்டாக அப்படி பண்ணாமல் அதோட நட்சத்திர சாரம் மற்ற கோள்களோட பார்வை இதெல்லாம் பொறுத்து தான் அனுசரித்து தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் வருகிறார். 2-8 அந்த ராகு கேது வர்றது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு முறிவு பிரிவுன்னு நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணுவீங்க. கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்கள் ஃபஸ்ட்டு ஓகேமிங்க, அப்புறம் தேவையில்லாத அது பேரை கெடுத்துக்கிற மாதிரி தன விரயத்தை, குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனையை உருவாக்குற மாதிரிலாம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மற்றவங்களை நினச்சி ஒரு பயம், புதிய நபர்கள், புதிய சூழல் இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நினச்சிட்டு ஒரு அன்னீசினஸ், ஒரு பயத்தோடையே இருக்கிற மாதிரி பண்ணும். ஏன்னா கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அவர் ஏற்கனவே குழப்பவாதி. சந்திரன்கிறது அன்பு பாசத்துக்குரிய கோள், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷமோ, ஒன்றுமே நடக்காதம சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் வரும். நீங்களே கேட்டுக்குவீங்க, என்னடா இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது, சோகமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள கோள். இந்த கேது வேற அந்த 2ஆம் இடத்துலேருந்து அப்படி ஒரு குழப்பத்தை கொடுக்குறப்ப குடும்பத்தில் தேவையில்லாமல் சிக்கல்களை, பிரச்சனைகளை, கண்டங்களை ஏற்படுத்துவது போல வரும். குறிப்பாக புத்தி சரி இருக்காது உங்களுக்கு. அண்டு புத்திரர்கள் வழியாகும். ஓரளவு நல்ல தசாபுத்தி இருக்கக்கூடிய கடக லக்னம் கடகராசி அன்புள்ளங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். லைட்டாக குழந்தைகள் வழியில் பாதிப்பை ஏற்படுத்திடும். குழந்தைகள் வழியாக பார்த்துக்கணும். பெரிய அளவுக்கு லக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடாது. அது சிக்கலாகிடும். ஸ்பெக்குலேஷன் மாதிரி, ஷேர் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் குத்து மதிப்பாக ஏதாவது செய்யக்கூடிய வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதன் புத்தியில் தடுமாற்றத்தை கொடுக்கும். பங்குதாரர்கள் வழியாக முறிவு பிரிவு, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அதன் வழியாக முறிவு பிரிவுன்னு என்னடா பண்ணுறதுன்னு, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் புலம்புற மாதிரி ஆகும். ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புகழ் மரியாதை இதெல்லாம் கெடுற மாதிரி ஆகும். அதனால தான் ஆட்டம் காண போகும் அரசிகள். அப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களால் எந்த முறிவு பிரிவோ வரக்கூடாது. நீங்கள் உங்கள் செயல்பாடுகளால் பேரை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கணும். ஏன்னா லக்னத்துக்கு 5 கூடைய அந்த செவ்வாயும் உங்கள் லக்னத்திலேயே ராசியிலேயே அந்த ராகு கேது பயிற்சி என்று இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் நீச்சமாக இருக்கிறார். இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, அனுபவிக்க முடியல. பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் அப்படி தானே, சுகர் வந்த ஆளுங்களுக்கு எல்லாம் இருக்கு, எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் உடம்புக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை தான் இந்த கேது கொடுப்பார். ராகு 8ல் இருந்து நல்ல பங்குதாரர்களை தக்க வச்சுக்க அவர் உதவி செய்வார். அது எப்போ? நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் இருக்கிறப்ப. எப்போ கிடைக்கும்? அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும். எல்லாம் கடவுள் நேரம் சரியில்லை,
இப்படி சூழல் இருக்கு, அவ அப்படி பேசுறா, இல்ல அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னு. அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும். நான் பிரிய மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் பார்த்துக்குவேன். எதா இருந்தாலும் அனுசரிப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்குவேன். அந்த மனநிலையில இருந்தா பெரிய ஆட்டம் காணாம அப்படியே ஒரு ஸ்பாயில் ஆகிற மாதிரி இல்லாம தப்பிக்க முடியும். ஆனா அந்த புத்தியில தான் பிரச்சனை வருது. புத்தி தடுமாற்றத்தில் நீங்க சிக்கல் பண்ணுவீங்க. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாம இப்போ போய் ஒரு மேஜர் டெசிஷன் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முறிவோ பிரிவோ நல்ல விஷயங்களோ நிதானமா செய்யணும். பெருசா செய்யறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் தொழில ஆரம்பிக்கிறேன், மற்றவங்கள நம்பி செய்யறேன்னா ஏமாறுற மாதிரியா? அந்தஸ்து மரியாதை போகும். அதிர்ஷ்டம் இல்லையேன்னு புலம்புற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும், பேரு கிடைக்கும்னு செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு மாறாக நடக்கும். அதனால அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அமைதியா நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். அப்பதான் பெரிய அளவுக்கு ஆட்டம் கண்டு கீழே உழுவாதபடி தப்பிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் நீச்சமாகறான். 9க்குரியவனும் 12ஆம் இடத்துல இருக்கான். ஸோ 5, 9க்குரிய உரியவர்கள் இந்த ராகு கேது பயிற்சி அன்று அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை. அடக்கி வாசிக்கணும். ராகு கேது அந்த அளவுக்கு நல்லது பண்ண மாட்டார். அதனாலதான் 50-15. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு ஓடும். 50-15. தசாபுத்தி சரியில்லைன்னா ரொம்ப டேஞ்சர் தான். லெஸ் than 30%ன்னு போடுற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்ட் பாதகாதிபதியும் வலுக்கிறார். 4-11 சுக்கிரனும் அல்ல உச்சமாக இருக்கிறார். அது பேரை கெடுத்துக்கிற மாதிரி. அது குறிப்பாக எதிர்பாலினர் வகையில ரொம்பவே கவனமாக இருக்கணும். கூட 7-8 கூட அந்த சனி பகவானும் சேர்ந்திருப்பது லெவல் தெரியாம சிக்கல் பண்ணிடுவீங்க. அவங்களோட வயசுல பெரிய ஆளு, வயசுல ரொம்ப சின்னவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் சிக்கல் வர மாதிரிலாம் இந்த ராகு கேது அசிங்கப்படுத்திடுவார். குடும்பத்துல குழப்பம், நல்லவங்களை இழக்கிறது, முறிவு பிரிவுன்னு வர்ற மாதிரிலாம் பண்ணிடுவார். ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக புத்தியை கவனமா பார்த்துக்கணும். நல்ல தசாபுத்தி போனுச்சுன்னா புத்தி சரியா இருக்கும். அப்போ புத்திரர்களை சரியா பார்த்துக்கணும். குடும்பத்துல பிரச்சனை, குடும்பம் இல்லை ஒழுங்கா போயிட்டு இருக்கா, குடும்பத்தை பராமரிக்கிறது, குடும்ப நலன் கருதி அந்த செயல்பாடுகள்ல கவனம் வச்சுக்கணும். அப்பதானே பிரச்சனை வரும். இப்போ குடும்பத்துல சரியில்லை கண்டுக்காம உங்க பிழைப்பு, என் கஷ்டம் எனக்கு 1008 பிரச்சனைன்னு அதை வீட்டில் காட்டினீங்க, குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கலை அப்படின்னாக்கா அதனால விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு புதுசா எதுவும் தொழிலோ வேலையோ செய்யக்கூடாது. மற்றவங்களை நம்பியும் களத்துல இறங்கி எந்த வேலையும் செய்யாம இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆட்டம் இல்லாம தப்பிக்கலாம். அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் ஜெப தியானத்தை பண்ணிக்கங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்களா, அதை கண்டிப்பா அது ரெகுலரா பண்ணணும். இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கும். ஏன்னா எல்லா கோள்களுமே நெகட்டிவா இருக்கு. ராகு கேது மட்டும் அல்ல, சனி பகவானும் ஓரளவு நெகட்டிவா. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால் ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்களே. மெடிடேட் பண்ணா தப்பிச்சுக்குவீங்க. அண்ட் 9ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கார். அதுவும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. பெரிய அளவுக்கு ஆட்டம் காணாம தப்பிச்சுக்கலாம். அடுத்து சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த ராகு கேது ஆட்டம் காண வைக்கும். அதனாலதான் ஆட்டம் காணம் போகும் ராசிகள்ல கொடுத்துருக்கேன். கேது லக்னத்துல இருக்கிறது அப்படி ஒரு குழப்பம், அப்படி ஒரு ஆராய்ச்சி, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது, சூழலை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தன்மையை ராகுவும் கொடுப்பார். பொதுவில் ராகு கேதுனாலே பார்ட்னர் விஷயத்துல கவனமா இருக்கணும். லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும். நீங்க எதுல கெட வேண்டியிருக்கோம் அப்படின்னா, இப்ப கடகம் புத்தியால கெடுறது, புத்திரர்களுக்கு பிரச்சனைன்னு. உங்களுக்கு ஆக்சுவலா சுகத்தால பிரச்சனை, சொத்துக்களால, சொந்த பந்தங்களால பிரச்சனை. அந்த வகையிலெல்லாம் கவனமாக இருக்கணும், சிக்கல் வராதபடி. ஜென்ரல் கான்செப்ட் பார்ட்னர், அதுல கவனமா இருக்கணும். எந்த முறிவு பிரிவு வராதபடி லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், அது ப்ரிடாமினண்டா இருக்கணும்.
2வதுக்கு இது சொத்து, சொந்த பந்தங்கள், வித்தை, திறமை ரீதியாக சிக்கல் வராதபடி பார்த்துக்கணும். ஷார்ப்பா வச்சுக்கணும். தெரியாம இதை செஞ்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், அதனால பேர் கெட்டுச்சு, மரியாதை போணுச்சு, பங்குதாரர்களை இழந்து விட்டேன், சூழலை தெரிஞ்சிக்காம பிஹேவ் பண்ணி எனக்கு பெரிய அளவுக்கு கண்டம் வந்துருச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பெரிய அளவுக்கு மனைவி, நல்ல மனைவி பிரிஞ்சு போயிட்டா, நல்ல கணவன் பிரிஞ்சு போயிட்டார், இப்படிலாம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளை கேது கொடுப்பார். அதற்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. சிம்ம லக்னம் அண்ட் சிம்ம ராசி. பெரிய ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஞான கிறுக்கனா மாத்திரும் கேது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க. அப்படிதான் இருப்பாங்க. இயற்கை எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஞானி போல ஒரு ஞானத்தன்மையில் பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய அளவுக்கு ஆட்டம் காணாமல் தப்பிக்கலாம். அண்ட் 7ல் உள்ள ராகுவும் மற்றவங்க சொன்னாங்க, மற்றவங்க செஞ்சாங்க, சூழல் அப்படி இருந்துச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், சூழல் அப்படி இருந்துச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சூழல் யாரும் இல்லை, எடுத்துட்டேன், அது திருட்டு தான். தெரியாமல் ஆள் இல்லை, சும்மா இருந்துச்சு எடுத்தேங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகளில் அப்போ அந்த புகழ் மரியாதை கெடும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவன் திருட்டு போயிடா, ஏமாத்துக்காரன்டான்னு பேர் வாங்குற மாதிரி வந்துடும். அவன் சொன்னதை காப்பாற்ற மாட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குற மாதிரி வந்துடும். உடம்பையும் படுத்தும். ஏன்னா லக்னத்திலேயே கேது இருக்கு. அது ஆராய்ச்சியை கொடுத்து நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் உடம்பு கெடுக்கும். 7ல் இருக்கக்கூடிய ராகுவும் பயம், குழப்பம், இவர் யாரு, நம்பலாமா வேணாமா, இந்த சூழல் நம்மளுக்கு உகந்ததா உகந்தது இல்லையா, இப்படிலாம் குழம்பி அதில் ஒரு இது பண்ணி அதுலேயும் உடம்பு மனசு கெட்டா உடம்பும் கெடி. அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும். குறிப்பாக சுகம் கருதி கெடக்கூடிய வாய்ப்பு, சொத்துக்கள் வழியா சிக்கல்கள் பிரச்சனை, அண்டு சொந்த பந்தங்கள் வழியா வித்தை திறமை வழியா பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த ராகு கேது பயிற்சி அன்று 10ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது சிறப்பு தான், நல்லது தான். இருந்தாலும் ஒண்டியாக நீங்கள் ஜெயிக்கிறது லிமிட்டடாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரையும் ஏன்னா அரவணைத்து கொண்டு, அப்போதான் ராஜா. ராஜான்னா தலைவன்னா தொண்டர்கள் இருக்கணும், ராஜான்னா அந்த பிரஜைகள் இருக்கணும். நாட்டோட பிரஜைகள் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஆதரவு தரணும். இந்த ராகு கேது அதை கெடுக்க பார்ப்பார். ஏன்னா உங்களுக்கு ராகு கேது மட்டும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, சனி பகவானும் சரியில்லை. சனி பகவானும் ராகுவை போல தான் வேலை பார்க்குறவன். மற்றவங்க ரீதியாக முறிவு, பிரிவு, சிக்கல்கள் இப்படிலாம் கொடுப்பார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் குரு எக்ஸலண்ட்டாக இருக்க, பூர்வ புண்ணியாதிபதி ஆஸ் வெல் அஸ் பங்குதாரர் பார்ட்னருக்குரிய கோள் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதனால ஏதோ தப்பிச்சுக்குவீங்க, ஏதோ பூர்வ புண்ணியம் வேலை பார்த்துச்சுப்பா. அது இப்போ டேஞ்சராக இருக்கிறப்ப மேக்சிமம் நல்ல நேரத்தில் பிறந்த நல்ல ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தப்பிச்சுக்குவாங்க, பெருசாக பாதிக்காது. இதே கெட்ட இதுனாக்க சிக்கல் தான், முறிவு பிரிவு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு ஆட்டம் காணும். அதனால இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருந்துக்கணும். அண்டு 3-10 சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. ஆனால் அவன் 7ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்து 8ஆம் இடத்துல மறையிறது. அப்போ மற்றவங்க சூழல், பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி, அவங்களுக்கு வெயிட் ஏறுற மாதிரி. ஏன்னா நீங்கள் தான் தலைவன். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன். ஒரு அதிகாரம், நான் ஒரு பெரிய ஆள், அந்த ஒரு தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கும். எதாக இருந்தாலும் நம்ம நம்பர் 1 ஆகணும். சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. அதை சூரியன் கெட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில். என்னதான் இருந்தாலும் சந்திரன் அந்த இடத்துல இருந்து, சிம்மத்தில் இருந்து பிறந்தவங்களுக்கு 4 தன்மை அதிகம் இருக்கும். எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி எல்லோருக்கும் இருக்கும், உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு வராதபடி பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அப்போ தான் நீங்கள் தலைவன் இருக்க முடியும். இல்லாட்டி ஒண்டியாக இருந்து என்ன பண்ணுறது? வேணா பெருமைக்கு சொல்லிக்கலாம், சிங்கிளாக தான் வரும்ன்ட்டு. அது பிரயோஜனம் இருக்காது. ஒப்புக்கு நல்லா சொல்லிக்கலாம். உங்களை தற்காத்துக்க தான் முடியும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது.
குரு பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்கிறதால நல்ல மெடிடேட் பண்ணிக்கிறோம். அண்டு 4-9 அந்த பூர்வ பாக்கியாதிபதி 12ல் போய் நீச்சமாகிறார். 12ல் மறைகிறதும் தப்பு, நீச்சமாகிறார். ஒழுங்காக மெடிடேட் பண்ணிக்கங்க. எல்லாம் கடவுள் தான் பண்ணுறார். கடவுள் தான் இந்த சோதனையை கொடுக்குறார் நம்ம சாதிக்கிறதுக்காக அப்படின்னு வர்றத இறங்கி பார்த்துருவோன்ட்டு விளையாடணும், பயப்படக்கூடாது. அண்டு சிக்கல்கள் வரதான் செய்யும், ஆட்டங்காண தான் செய்யும். நீங்கள் தொடர்ச்சியாக அவன் மேலே பாரத்தை போட்டு செய்கிறப்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா 2-11 கூடிய தன லாபாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு நன்மைகள், தன லாபங்கள், புகழ் மரியாதையோட தன லாபம் கிடைக்கும். ஏன்னா புதனும் அஸ்தங்கதமாயிருக்க. அப்போ சூரியன் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. தன லாபங்கள் அப்படி பெருமையாக கிடைக்கும். பெரிய மனுஷன் மாதிரி நடக்கலையா அவர், என்னை எப்படி பேசிட்டார், எப்படி செஞ்சிட்டார் பத்தியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை இந்த ராகு கேது கொடுக்கும். அதனால தான் ஆட்டங்காண போகும் ராசிகள் அந்த தலைப்பில் சிம்மத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா 1-7 இருக்கிறப்ப டோட்டலாக சரண்டர் ஆகிடணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னபடி பார்ட்னர்ட்டு, லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி தான் இருப்பாங்க. நேரம் சரியில்லைப்பா, அடக்கி வாசி, உங்கள் திமிரு, உங்கள் ஆணவம், அகங்காரத்தெல்லாம் இப்போ காட்டக்கூடாது. நேரம் சரியில்லை அப்படியாப்பா, ரைட்டுப்பா. கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னு கிடையாது. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட வச்சுக்க வேண்டாம். ஓகே, அவன் தெரியாமல் செஞ்சால் கூட அப்படியேப்பா, ரைட்டுப்பா, ஆனால் கொஞ்சம் யோசிப்பா, அப்படி சாந்தமாக திமிரா பேசுறது தேவையில்லை. அப்படி பண்ணிட்டா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அந்த தலைமை பொறுப்பு இல்லாட்டி அந்த ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து ஆட்டம் காணாமல் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் ஜெப தியானம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கவனமாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆட்டம் காண மாட்டீங்க, தப்பிச்சுக்குவீங்க, ஈவன் கெட்ட திசாபுத்தி இருந்தால். அடுத்து ராகு கேதுவால் ஆட்டம் காண போகும் ராசிகளில் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் ராகு 8ல் கேது இருக்கு. எகைன் பொது பலன், பொதுவான ராகு கேதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர்கிட்ட பிரச்சனைங்கிறத பண்ணுவார். அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், கவனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். இப்போ இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் 2ல் ராகு இருக்கிறப்ப தேவையில்லாத குடும்பத்தில் பெரிய ஆர்கியூமெண்ட் வச்சுக்க கூடாது. பெரிய அளவுக்கு தன வருவாய் வர்றதை கெடுத்துக்காதபடி பண்ணிக்கணும், முறிவு பிரிவு வராதபடி. ராகு தன வருவாயை கொடுப்பேன், ஆனால் கேது 8ல் இருந்து அதை கெடுத்துக்கிற மாதிரி. அண்டு 2-7ங்கிறது மாரகஸ்தானங்கள், அது கண்டங்களை கொடுக்கும். 2ல் ராகு இருக்கிறது இது மாதிரி. ஏன்னா ராகு கேது அது 180 டிகிரிஸ். ராகு என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். ஏன்னா மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு குறிப்பாக லாபத்தில் பிரச்சனை வரும், இருக்கிற லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வரும். யாரையாவது நம்பி மோசம் போகிறது, எதையாவது பேராசையாக செயல்பட்டு பெரு நஷ்டத்தை வரவழைச்சிக்கிறதுங்கிறத இந்த ராகு கேது பண்ணுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போதைக்கு பெருசாக ஏதாவது சொத்துக்கள் வாங்குறது யோசிச்சு செய்யணும், ரொம்ப நல்லா இருக்கான்னு. ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நீச்சகதியில் இருக்கார், 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். சொத்துக்கள் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஏதாவது வில்லங்கம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, நல்ல தசாபத்தி இருந்தால் வாங்கலாம், இல்லாட்டி தவிர்த்துக்கணும். ஒரு 1.5 வருஷம் விட்டுறணும். அப்புறம்தான் சொத்துக்களை வாங்கிறதோ விற்கிறதோ யோசிச்சு செய்யணும், இமீடியட்டாக பண்ணக்கூடாது. அண்டு பங்குதாரர்கள்ட்டி முறிவு பிரிவு வராதபடி இணைந்து, ஏன்னா பார்ட்னர்னால அதுதானே கெடுக்கொண்டிருக்கேன், அதில் பார்த்துக்கணும். அண்டு பெரிய அளவுக்கு லாபம் கெடக்கூடாது, இருக்கிறத காப்பாற்றிக்கணும். வரக்கூடியது கெடுத்துக்காதபடி என்ன செய்யணுமோ அது. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது இல்லை லாபத்தை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணிக்கிறது வேண்டாம். அதை ஒண்டி மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் பண்ணிட்டா சரியாக போச்சு. ஏன்னா 8ல் இருக்கிற கேது அப்படி ஒரு இந்த பங்குதாரர்களை பற்றின இந்த ஞானத்தை கொடுத்துருவார். எப்படி டீல் பண்ணோம், அவங்க யார், ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு மாதிரி மனிதர்கள், அவங்கள்ட்ட என்ன ப்ளஸ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது இதெல்லாம் புரிய வச்சிருவார்.
அதுக்கு பொறுமையாக இருந்தால் தான் தெரியும். உடனே ரியாக்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு முறிவு பிரிவுன்னு போயிட்டீங்கன்னா வம்பு. சண்டை போட்டால் முறிவு பிரிவுன்னு தான் வரும். அப்படியே அக்செப்ட் பண்ணணும். என்ன பார்த்து அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அவங்கள. அப்போ தான் தனம் கிடைக்கும், குடும்பம் கெடாமல் இருக்கும். பங்குதாரர் பிரிஞ்சு போயிட்டாக்க எப்படி தனம் வருவாய் வரும்? ஸ்டாப் ஆகிடும், சிக்கலாகும், குறையும். அது மாதிரி குடும்பத்திலையும் ஏதோ முறிவு பிரிவுன்னு வந்துச்சுன்னாக்கா குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் நிலை குறைஞ்சி போகும். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைகள் மற்றவங்க உங்களை நம்பி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆபத்து. உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு பேராசையோ லாப சிந்தனை இல்லாமல் பெரிய முறிவு பிரிவு வராதபடி இந்த மகர லக்னம் நடந்துக்கிட்டாங்கனாலே தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா ராகு கேது டோட்டலாக சரியில்லை. பட் சனி பகவான் நல்லா இருக்க. உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடத்துல யார் கூட இருக்கார்? யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கார். 5-10 கூடையவன். அப்போ அசாத்திய தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை. எவன் போனா என்ன, எவன் இருந்தா என்ன, நான் ஜெயிப்பேன், எனக்கு முடியும். யாரை பற்றியும் கவலை கிடையாது. எவனை பற்றியோ எவளை பற்றியோ அப்படிங்கிற மாதிரிலாம் மனநிலை வரும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப அப்படி ஒரு அதிரடியாக செயல்படுறது, அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். ஒரு குருட்டு தைரியமும் வரும். ஆக்சுவலாக நல்ல தைரியம்னு சொல்லணும். ராகு கேது நெகட்டிவாக இருக்கிறதால குருட்டு தைரியம். போனா போயிட்டு போறா அப்படின்னு மனைவியையோ இல்லை கணவனையோ போனா போயிட்டு போறான்னு பண்ணுறதோ கொஞ்சம் யோசித்து செய்யணும். நல்ல ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு பொருத்தம் பண்ணிட்டு பொருத்தம் நல்லபடியாக இருக்கா, அவருக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஆள் தானா அப்படின்னா அவளை கலட்டி விடலாம். சும்மா இப்போ ஊன்னா சின்ன விஷயத்துக்கே டைவர்ஸ், இதெல்லாம் முட்டாள்தனம். இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஆட்டம் காணம் போகும் ராசிகளில் இந்த மகர லக்னமும் வருது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறப்ப இதை விட பெட்டர். ஏன்னா சுக்கிரனை கலத்திரக்காரகன் அப்படிம்போம். இவரை விட நல்ல ஆள் பழகிறது, அன்பாகிறது. இப்படி இது தேவையில்லாத சிக்கல் ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எல்லாரையும் சொல்லலை, அதற்கேற்ற சூழல் வந்தால் கூட நல்ல ஜாதக வெயிட்டு உள்ளது ஜாதகம் தப்பிச்சுக்கும். இந்த ராகு கேதுவோட இணையாத சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்கள் தப்பிச்சிடுவாங்க, இல்லாட்டி மாட்டிடுவாங்க. அவன் கெட்டவனா இருப்பான். ஆல் கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு புரிஞ்சுக்கணும். அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவனா டீசெண்டாக பக்காவாக இருக்கும். ஆனால் அவன் பலவற்றையாக இருப்பான், கெட்டால். அதே போல் தான் வைஸ் வர்சா பெண்களும் அப்படி டீசெண்டாக அப்படி இருப்பாங்க, கெட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ மேஜர் டெசிஷன் எடுத்துடக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறப்ப அப்படிதான். சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருக்கிறப்பே எதிர்பாலினர் வகையில் நிலை தடுமாறும். ஒரு வீக்காவீங்க, எதிர்பாலினருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க பேசுகிறாங்கனாலே சட்டுன்னு மூஞ்ச காட்டினாலே போதும், அங்கே மேட்ரு எண்ட் ஆகிடும். அங்கே போய் நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன்னு சொல்லி மாட்டிக்குவீங்க. எதிர்பாலினருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அண்டு குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வேண்டும். ஏன்னா 5க்குரியவர்கள் உச்சமாக இருக்கிறப்ப அவங்க நல்லா இருப்பாங்க, அது நல்லா தான் இருக்குது. அதை நீங்கள் கெடுத்துருவீங்க. அவங்க படிப்பு, அவங்க இதை நீங்கள் சண்டை போட்டு பிரியறது, அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டு சகாக்கள், சகோதரர்கள் இல்லாட்டி பங்காளிகள், அவங்க வழியாகவும் பிரச்சனைகள் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பாடு ஈஸியாக ஒய்ஃப்ட திட்டி பிரச்சனை பண்ணி அனுப்பிடுவீங்க. அவரோட சகோதர சகோதரிகள் இல்லை உங்கள் பங்காளிகளே பிரச்சனை பண்ணுறது, சிக்கல் வர்றது, அதனால் பெரிய இழப்புகளை சந்திக்கிறது. லாப இழப்புங்கிறது கண்டிப்பாக வருன்றிருக்கேன். யார்? மகர லக்னம். இந்த ராகு கேது பயிற்சி அந்த லாபத்தை இழக்கிற மாதிரி பண்ணும். இருக்கிறத கெடுத்துக்கிறது, வர்றதை கெடுத்துக்கிறது, அப்படி வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தைரியமாக எனக்கு என்ன, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு முட்டாள்தனமாக செய்யக்கூடாது. அனுசரித்து மற்றவங்களோட இணைந்து தான் செயல்படணும். அப்போ தான் இந்த லாபத்தை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா யோகாதிபதி வலுக்கிறப்ப சனி பகவானும் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் திமிரு, ஓவர் தன்னம்பிக்கை வரும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. யோகாதிபதி வலுக்கிறது நல்லது தான். 3ஆம் இடம் கொஞ்சம் சுமார், தானாகவே அவர் நல்லது பண்ணிடுவார். பூர்வ புண்ணியாதிபதி. நீங்கள் உங்கள் முயற்சியால் அதை கெடுத்துக்குவீங்க, சிக்கல் பண்ணிடுவீங்க.
அண்ட் 2ல ராகு 8ல கேது இருக்கிறப்ப பேச்சால முறிவு பிரிவை ஏற்படுத்திக்குவீங்க. கவனமா இருக்கணும். அண்ட் 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அந்த ஞானம் கிடைக்கும். மறைபொருள்லாம் உங்களுக்கு தெரியும். இது இப்படிதான் நடக்கும்னு நினைப்பீங்க, நடக்கும். மகரம் இப்போ மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது அப்படி ஒரு ஒரு அமானுஷ்ய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். சூப்பராக இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. கோள்கள் எப்போதுமே நல்லது மட்டுமே செய்யும், இல்லாட்டி கெடுதல் மட்டுமே செய்யும் இல்லை. இந்த மாதிரி முறிவு பிரிவு வர்றது மாதிரி தான் இருக்கு. அதாவது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு ஞானம் கிடைச்சிரும், ஒரு தெளிவு, மறைபொருள்லாம் புரியும், வரக்கூடியது தெரியும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரியவங்க ஆதரவும் வரும். ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா மெடிடேட் 9ஆம் இடத்ததிபதி புதன். அது சம்மந்தமாக நீங்கள் வித்தை செயல்பாடுகளை வச்சுக்கிறப்ப சூப்பராக பெரியவங்க மூலமாகவும் ஆதரவுகள். ஏன்னா அவர் அஸ்தங்கதமாக இருக்கார். பெரியவங்க வழியாக அதிர்ஷ்டம் நல்லது நடக்கும். அப்பா நல்ல வேலைப்பா, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு அந்த ஊர் பெரிய மனுஷன், அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள் வழியாலாம் நன்மை நடக்கும். ஸோ மெடிடேட் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டங்காணம் போகும் ராசிகளில் நீங்கள் வருவீங்க, எச்சரிக்கை. அடுத்து ராகு கேதுவால் ஆட்டம் காணம் போகும் ராசிகளில் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவங்களுக்கு லக்ன ராசிலேயே ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். ஸோ இவங்களுக்கும் இந்த பொதுவிலேயே ராகு கேதுனாலே பார்ட்னர் விஷயத்தில் பிரச்சனை. சர்ப்பதோஷம்னாலே பொருத்தம் பார்க்குறப்ப ராகு கேதுவை பார்ப்பாங்க. அதில் கவனம் வேண்டும். இப்போ 1 7ல் வர்றதால நம்ம சூழலை ஸ்டடியாக ஒரு பிரச்சனை வராதபடி ஒரு ஸ்டடி பண்ணிடணும். தேவையில்லாத குழப்பம் வராதபடி மற்றவங்களை நினச்சி ஆராய்ச்சி பண்ணாமல், சூழலை நினச்சி ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்தால் பெருசாக ஆட்டம் காணாமல் தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி அவங்கள அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சந்தேகம் வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்க போக அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆகிடும். 7ல் கேது இருந்தால் பார்ட்னர் தான் முறிவு பிரிவுன்னு இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது உளறிக்கிட்டு சிக்கல் பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு தொழில் வேலை ரீதியாக ஆட்டம் காண வைப்பார். வேலையில் ஆட்டம், தொழிலில் ஆட்டம் காண வைப்பார். தொழில் அவ்வளோதான் முடங்கி போகும், சிக்கலாகும். இப்படி அதை மாதிரி சிக்கலாக இருக்குது. ஏன்னா ராகு கேது அவ்வளவு நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் 50% கொடுத்துருக்கேன், 4th ரேங்க் கொடுத்துருக்கேன். சரி, சனி பகவான் நல்லா இருக்காரா அப்படின்னா அவரும் சுமாராக இருக்கார். 7.5யோட பாதச்சனியில் இருக்கா. பொருளாதார ரீதியாக சிக்கல். இப்போ வேலை தொழில் முடக்கம் வந்துச்சுனாலே பொருளாதாரம். இப்போ 2 6 10 தான் சொல்லுவாங்க. செயல்பாடுகளில் முடக்கம் வந்தாலும் பொருள் போகும். தொழில் வேலை ரீதியாக முடக்கம் வந்தாலும் பொருள் போகும், பொருள் கெடும். ஒன்றுக்கு ஒன்று அப்படி தொடர்பு உண்டு. அது நல்லா இருந்தால் பொருள் நல்லா இருக்கும், தனம் கிடைக்கும். ஸோ அதில் ஒரு குறைபாடுகள் வரும். குறிப்பாக கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் இப்போதைக்கு வேலையை விடுறதோ, புதிய தொழில் ஆரம்பிச்சுக்கோ, இந்த தொழில் வேண்டான்னு தொழிலை ஊற்றி மூடுறதோ பண்ணக்கூடாது. பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 1.5 வருஷம் நைஸாக ஓட்டிடணும். இப்போ வரக்கூடிய தோல்விகள், கஷ்டம், ரொம்ப கடன், அதெல்லாம் கூட மீண்டு வந்துடுவீங்க. அந்த அனுபவத்தை கற்றுக்கக்கூடிய பீரியடு. தப்புக்குன்னு அதை விட்டுட்டு வேற ஒன்று போயிடக்கூடாது. அது மாதிரி இந்த பார்ட்னரை விட்டுட்டு தடாரை விட்டுட்டு வேற ஒன்றை யோசிப்போன்னு போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது மாதிரி தடாரை விட்டுட்டு யோசிச்சிங்கன்னா திரும்ப அந்தஸ்து மரியாதை போயிடும். எவ்வளவு நல்ல கணவனை விட்டுட்டு போறா, எவ்வளவு நல்ல மனைவியை விட்டுட்டு போறா அப்படின்னு மற்றவங்க ரொம்ப இதாக சொல்கிற மாதிரி ஆகும். ரொம்ப கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் மரியாதை விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். முறிவு பிரிவு ஏற்படாதபடி தொழில் வேலை ரீதியாக மேஜர் டெசிஷன் கூடாது. அதுதான் கெடும். இருக்கிறத நைஸாக ஓட்டிக்கங்க. ரொம்ப முடியல சார், இன்னும் 1.5 வருஷம்னாக்கா அது ஒரு சில லட்சங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கில் கடனாக போயிடும் சார். அப்படிலாம் பயம் வருதுன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லாட்டி பல்ல கடிச்சிட்டு நைஸாக விடணும், பல்ல கடிச்சிட்டு ஓட்டணும். அப்புறம் சரியாயிடும்.
ஏன்னா தொழில் வேலை ரீதியாக தான் மெயினா பிரச்சனை பண்ணுவார் கும்ப லக்னத்துக்கு. தொழில் வேலை ரீதியா மேஜர் டெசிஷன் வேண்டாம். புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறதோ இல்லை ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறத முடக்கிறதோ அதை பண்ண வேணாம். மரியாதை போயிடும். அண்ட் பார்ட்னர் பொதுவிலேயே அது சொல்றது. அடுத்து சகோதரர்கள் சகாக்கள் வழியாகவும் பங்காளிகள் வழியாகவும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வழியாலா சில சிக்கல்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு கேது பண்ணுவார். ஏன்னா இந்த பரம்பரை இதை ரெப்ரசன்ட் பண்ணும். மூதாதையர்களை இந்த ராகு கேது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, முன்னோர்களை. அதனால லக்னத்திலேயே ராகு இருக்கிறப்ப ஒரு தீவிரவாதி மாதிரி பேசுவீங்க, தட்டார் புடான்னு. அதனால இழப்பை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ராகுங்கிறது சனியை போன்றுதான் வேலை பார்ப்பார். சனி பகவானும் 2ஆம் இடத்திலிருந்து பாதச்சனியில இருந்துட்டு இருக்கார். பொருளாதார ரீதியாக அவ்வளவு நெருக்கடி வரும். லக்னத்துல வேலை ராகு இருந்து பேசுறது இஷ்டத்துக்கு பேசி இது பண்ணிட்டீங்கன்னாக்கா நிம்மதி சந்தோஷம் போகும், ஹெவியா விரயம் வரும். அதுலேயும் கவனமாக இருக்கணும். கேது 7ஆம் இடத்திலிருந்து உடம்ப படுத்துவார். ஒன்றுமே புரியலங்க. அது டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காட்டுவீங்க. அவள் எல்லா டெஸ்ட்டும் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, பெரிய பிரச்சனை இல்லை, சின்னதாக தான் இதாக இருக்குது, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி கேது பண்ணுவார், ஒரு குழப்பத்தை கொடுப்பார். பொருளாதார ரீதியாகவும் யாரையாவது நம்பி செஞ்சு சிக்கலை ஏற்படுத்துவீங்க. குடும்பத்திலையும் முறிவு பிரிவுன்னு இந்த பார்ட்னர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றிருக்கேன். குடும்பம் கெடக்கூடாது, தனம் கெடக்கூடாது, பேரு கெடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கணும். அந்தஸ்து மரியாதை கெடக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்கணும். யாரால முடியும்? இந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கங்க. ஒரு சமநிலையில் இருப்பீங்க. பொறுத்துக்கக்கூடிய தன்மை வரும். அப்படி ஒரு டாலரேட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை வரும் மெடிடேட் பண்ணுறப்ப. மெடிடேட் பண்ணலன்னா ஈகோயிஸ்டிக்காக நீங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் எப்படி உங்கள் பிஹேவியர் இருக்கோ அப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க. நல்ல நேரமாக இருந்தால் அந்த பிஹேவியரால் பிரச்சனை வராது. இப்போ கெட்ட நேரங்கிறப்ப அதோட விளைவுகள் பெருசாக இருக்கும். ஏன்னா ராகு கேது மட்டும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. சனி பகவானும் உங்கள் லக்னாதிபதியும் சரியில்லை. ஒரே ஆள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது குரு பகவான். அவர் 5ஆம் இடத்துல இருந்து சூப்பராக லாபத்தை கொடுப்பார். எப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த தொழில் அப்படியே படைக்கிடக்கூடாது. இந்த தொழில் வேண்டான்னு ஊற்றி மூடிடக்கூடாது. இந்த வேலை வேண்டான்னு ஒதுங்கக்கூடாது. அதை கஷ்டப்படணும், அதில் கற்றுக்கணும், போராடணும், மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த குரு பகவான் எக்ஸலண்ட்டாக லாபத்தை கொடுப்பார். அப்படி நேம் ஃபேமை கொடுப்பார். ராகு கேது சனி பகவான் சரியில்லை, ஆனால் குரு சூப்பராக இருக்கார். அவர் கொடுக்கறத வாங்கிக்கணும்னா சிக்கல் பண்ணிடக்கூடாது. எல்லோட்டையும் முறிவு பிரிவுன்னு பேச்சே வரக்கூடாது. அண்ட் அந்தஸ்து மரியாதை போகிறது பண்ணக்கூடாது. செயல்பாடுகளில் சுணக்கம் இருக்கக்கூடாது. செய்கிற வேலையை செய்யணும். செய்கிற பிஸ்னஸை செஞ்சிட்டு இருக்கணும். தொழிலை விட்டுறக்கூடாது, மாறக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சிறப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்கள் லக்னம் ராசியை பார்க்கறதால இறுதி வெற்றியையும் அவர் கொடுப்பார். அதனால நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடாது. அவங்க அப்படிதான் முறிவு பிரிவுன்னு கேட்பாங்க. ஒய்ஃபாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், சடார்னு அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரி, யோசிக்கோ. 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி பொறுமையா. ஏன்னா அந்த குரு அப்படி நல்லது பண்ணிடுவார். அப்படி எப்படி நம்ம பண்ணியும் அவர் அவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சிருக்கார். தடார்னு வேணாங்கள இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. அது பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அப்போ தாங்க உங்களுக்கு மரியாதை வரும். எடுத்தேன் கவுத்தன் அப்படியா அவங்கள விட பதிலுக்கு பதில் பேசி ஈகோவாக பிஹேவ் பண்ணிங்கன்னா மரியாதை குறைவு ஏற்பட்டு குடும்பத்தில் பிரிவு. அது உங்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பாதிப்பு. குடும்பத்தினா உங்களை நம்பி இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே சிக்கலை ஏற்படுத்தும். அதனால கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும். இந்த சனி பகவானும் அந்த அளவுக்கு 7.5 தான் இருக்கிற. இதே 2ஆம் சுற்றுல சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிறப்பு ஜாதக அடிப்படையில் 30 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்களுக்கு அது யோகமாக மாறும். சனி பகவான் பெருசாக கெடுத்துட மாட்டேன். போராட்டங்கள் பிரச்சனைகள் கொடுக்கறது நல்லதாக இருக்கும். ஒருத்தவங்க முறிஞ்சு பிரிஞ்சு போகிறது வேற ஒரு நல்லவங்க கிடைக்கிறதுக்காக இருக்கும். அது மாதிரி மாறிடும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். கடவுள் நம்மளுக்கு எது நன்மையோ அதை கரெக்டாக செய்வாருங்கிற இதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் பெருசாக ஆட்டம் காணாமல் தப்பிச்சுக்க முடியும்.
அதுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணுன்றவேன். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாலும் அதை பண்ணிட்டு, ஏன்னா விட்டுறக்கூடாது, அடிக்கடி மாற்றிட்டு இருக்கக்கூடாது, அதை தொடர்ச்சியாக பண்ணணும். இன் அடிஷன் டு தட் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க, அப்படியே மூச்சை கவனிக்கிறது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்கார்றதுன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சிகளில் நல்ல லாபம், நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி அந்த புதன் பண்ணிடுவார். சுக்கிரனும் 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப பெரிய பாதகம் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். அது மெடிடேட் பண்ணாதான். மெடிடேட் பண்ணலன்னா கலத்திர ரீதியாக பாதகத்தை பண்ணிடுவீங்க. கலத்திரம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை குறிக்கும், அவங்க வழியாக சிக்கல் வந்துடும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.